வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு புளி விட்ட கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பலாக்கொட்டையை நசுக்கி தோலி எடுத்துட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு தேவையான அளவு ஜலத்தை விட்டு ஒரு விசிலோ 2 விசிலோ வேக விட்டு, நமக்கு தேவையான குழவாவன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. வேக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே இதில் போட்டுக்கணும். கத்திரிக்காய் எலும்பி பொடியாக நறுக்கி போட்டுட்டு, ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி போட்டுட்டு, உப்பை கரைச்சி ஊற்றி புளியை கரைச்சி விட்டுட்டு, உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையான பருப்பு விடுறோம். அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பை இதில் விடுறோம். அதுக்கப்புறமா ஒரு கை அளவு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 மிளகாய் வத்தல், நீட்ட மிளகாய் வத்தல் காம்பை எடுத்துட்டு 5-6 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பிடி கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு கொட்டப்பா கடவு. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை விட்டு வறுத்து இதில் மிக்சியில் போட்டுட்டு, உங்களுக்கு நைட் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா தேங்காயை வறுத்து இதோட ஒன்றா சேர்த்து இந்த மாதிரியா பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் இதில் விடணும். இதை விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த மிக்ஸி அலம்பி இந்த தண்ணியை அதில் ஊற்றிடணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இதுக்கெல்லாம் மாவு கரைச்சி விடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கலத்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட புளியை கரைச்சி விட்டுக்கணும். கெட்டியாக போகணும் அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாம். இந்த பலாப்பட்டை கத்திரிக்காய் பட்டை புளி விட்ட கூட்டை சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், பிசைஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி மாரி இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இப்போ இது கொதி வட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு முட்டை எண்ணெயை விட்டுக்கணும். இந்த எண்ணெய் சூடு வரணும். நம்ம கருடம் எண்ணெயை விட்டு, குழம்பு கருடம் எண்ணெயை விட்டு வறுத்து ரெடியாக வச்சுருக்கணும். இது ஒரு கொதி வந்த உடனே இதில் தூக்கி அதை போடணும்.